ஐயா இப்ப இதுல என்ன தங்கையா குறை கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாரும்? ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஒரு காவல் நிலையத்துக்குள்ள போய் காவல் ஆய்வாளர்கிட்ட கடுமையா பேசுறாரு. இதுக்கு எல்லாரும் எப்படி விமர்சிக்கிறீங்க பாருங்க. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. அதிகாரம் கையில இருந்தா காவல் நிலையத்துக்குள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டரே மிரட்டலாமா அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெண் தன்னோட காதலனுக்காக தன்னோட காதலன் திருமணத்துல போய் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறாருன்னு சொல்லி தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அங்க போன காவல்துறை, தகவல் தெரிந்து போன காவல்துறை, இந்த காவல் ஆய்வாளர் உட்பட போனவங்க அந்த பெண்ணை எவ்வளவு சுமூகமா பேசி கூட்டிட்டு வரணும் இல்லையா? அங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்து காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுங்க, நீங்க காவல் நிலையம் வாங்க, நான் உங்களை எப்படி வர வைக்கணுமோ வர வச்சுக்கிறேன்னு சொல்லணும். தரன்னு இருக்கிறது. அங்க ஒருத்தர மூஞ்சிலே குத்துறாரு இந்த இன்ஸ்பெக்டர், நல்லா பாருங்க. அப்ப இந்த மாதிரி செயல்களுக்கு எம்எல்ஏ கிடையாதுங்க, கவுன்சிலர் கிடையாது, பொதுமக்களாகிய நாம இருந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். கேட்கலைன்னா தான் தப்பு. அப்ப அந்த எம்எல்ஏ செஞ்சதுல என்னங்க தப்பு? உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரியான காவல்துறை இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்குமே கெட்ட பேர். ஒரு பெண்ணை போடி மயிருங்கிறது, தலையை எடுத்துருவேன்னு சொல்றது, இதெல்லாம் என்னங்க வார்த்தை? அப்போ இப்படிப்பட்ட நபர்கிட்ட இப்படிதான் பேசணும். இவர் பேசுற மாதிரி தான் பேசிருக்கணும். அந்த எம்எல்ஏ பேசுறதுதான் கரெக்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் அதான் சரி. அவர் பேசுறதோட விடாம சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அந்த காவல் அதிகாரி இனிமேல யாருகிட்டையும் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. யாரையும் தரக்குறைவா பேசி தரக்குறைவா யாரையும் நினைக்க கூடாது.